ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நான் செஞ்ச இந்த தரமான சம்பவம் தான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்றுமே இல்லை, ஆர்டர் செஞ்சு கொடுத்துட்டு தோசை கல்லை பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டு அடுப்புலேயே. இப்போல்லாம் தோசைக்கல் என்ன தான் தீஞ்சாலும் இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறது. எனக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு விடாமல் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி தான் இந்த டிப்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்தாலும் அடுப்புலேயே தோசைக்கல்லை விட்டு அப்படியே கருகி போயிடும் இல்லைங்களா. அதை இந்த மாதிரி சுரண்டி எடுத்துட்டு சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை சுரண்டி இருக்கேன், அதுக்கு மேலே சுரண்ட முடியல. அது பிறகு சோப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லைங்க, இல்லை எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதக்கிங்க. முதல்ல வெங்காயம் வதக்கிங்க. வதங்கின வெங்காயத்துக்கு மேலேயே ஒரு முட்டை ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை உடச்சி ஊற்றிடுங்க. அதன் பிறகு இந்த மாதிரி ஒரு கலக்கிட்டு அந்த முட்டையும் வெங்காயம் தோசைக்கல்லை எல்லா இடத்துலையும் பரும்படியாக நல்லா ஒரு கிளறிட்டு அதன் பிறகு எதுவுமே தேக்காதீங்க. அப்படியே தோசை மாவு எடுத்து அப்படியே கொட்டிட்டு அந்த தோசை வேஸ்ட்டில் தான் தூக்கி தான் போடப்படும். இந்த ப்ராசஸ்லாம் செய்யும்போது அடுப்பை பார்த்திங்கன்னா சிம்மில் தான் வச்சு செய்யணும். நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எத்தனை தோசை போட்டுருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோசையே வராது. இந்த மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சு 2-3 தோசை வீணாக தான் போகும். அதை எடுத்து குப்பையில் போட்டு அதன் பிறகு நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு எப்பவும் போல் நார்மலாக தோசை சுடுற மாதிரியே சுட்டு பாருங்கள், அட்டகாசமாக வரும்.